வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தி டிவி விவாத நிகழ்ச்சியில இந்த சேலம் மணிகண்டன் ஒருத்தர் பேசுறாரு. அந்த கொசுவெல்லாம் அடிச்சு விரட்டுங்கன்றாரு. எவ்வளவு திமிர் பாருங்க அவனுக்கு. நான் உண்மையிலே சொல்றேன், நீ உண்மையிலே ஆண் மகனாக இருந்தால், நீ திராணி உள்ளவனாக இருந்தால் பொது வழியில வந்து நீ பேசி பார்க்கலாம். அண்ணாமலையை பற்றி நீ பொது வழியில வந்து பேசு. நீ 234 தொகுதி நடைபயணம் போய் நீ கட்சி இந்த அளவுக்கு வளர்த்தி வச்சவரை போய் நீ கொசுன்னு சொல்ற. நீ யாருடா முதல்ல? நீ யாரு முதல்ல? ஒவ்வொரு தொண்டனுக்கும் கோபம் வருங்க. அண்ணாமலை அண்ணன் சொன்னாலும் கோபம் வரும், நயினார் அண்ணன் சொன்னாலும் கோபம் வரும். நாங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? தமிழ்நாட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எந்த தமிழன் வேணாலும் முருகர் மாநாடு நடத்துவதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. இவனை நடத்தக்கூடாது அவனை நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அதனால இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் இது வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சரிவு சந்திக்கும் திமுக. திமுக என்னங்க? கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவன். அதுவும் இல்லாம இந்து கடவுள் அறவே பிடிக்காது இவனுக்கு. நீ முருகர் மாநாடு நடத்தினா அதை ஏத்துக்கிறதுக்கு இந்துக்கள் என்ன முட்டாள்களா? அறிவு கிடையாது எங்களுக்கு. நான் என்ன கேட்கிறேன், கந்த சஷ்டி கவசத்தை அந்த கருப்பர் கூட்டம் அவ்வளவு கேவலமா பேசினானே, அவன் மேல நீ எடுத்த நடவடிக்கை என்ன? இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்த நீ? அதாவது தமிழகத்தில் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா முருகரை பற்றி பேசுவதற்கு அருகதையற்ற நபர்கள் யார் பார்த்தீங்கன்னா திகாவும் திமுக, முக்கியமா மு க ஸ்டாலின். அங்க மாநாடு நடக்கிறது கந்த சஷ்டி கவசம் வர்றாங்க. அப்ப அது மாநாடா? முருகரை பத்தி பேசாம, முருகரை பெருமையா பேசாம, முருக பக்தர் மாநாடு நடத்துற, அதாவது ஸ்டாலினை பத்தி பெருமையா பேசுறது பேர் மாநாடா? நீட் தேர்வு ஒரு மாசம் ஓட்டினாரு, இப்ப கீழடியை ஓட்டுறாரு. இவங்களுக்கு மத்திய அரசு குற்றம் சொல்லிட்டு இவங்க ஊழல் செஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும், மக்கள் திசை திருப்பணும். இந்த கீழடின்றதை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையான விஷயம் தான். அது உண்மையாக இருந்தால், பொய்யான ஒரு விஷயத்தை நீ உண்மையாக என்று அறிவின்னு சொன்னா அதை அறிவிக்க முடியாது. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளரான ஃபயர் சர்வீஸ் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். ஏன் சார் சேகர் பாபு இவ்வளோ டென்ஷன் பண்ணுறீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு? சேகர் பாபு நாங்கள் டென்ஷன் பண்ணல சார், அவருக்கு வயிற்றுச்சல். ஏன்னு கேட்டால், இப்போ இந்த முருகர் மாநாடு, இந்து முன்னணி நடத்துகிற முருகர் மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாக்கா இவருடைய அமைச்சர் பதவி பேசும் பொருளாயிடும். ஏன்னா இவர் நடத்தின அந்த பழனியில் நடத்தின முருகர் மாநாடை விட இந்த மாநாடு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு லெவலில் இன்னைக்கு நடத்த போகிறாங்க. அப்படி இது நடந்து முடிஞ்சிட்டாக்கா முருகர் மாநாடு அவங்க பழனி நடத்தினாங்க பார்த்தீங்கன்னா, அது கால் தூசி கூட இருக்காது. அப்போ நீ என்ன கிழிச்சேன்னு ஸ்டாலின் கேட்பார். நீ என்னடா பண்ண? உனக்கு அறநிலையத்துறையை கொடுத்து 10 கோடி பணத்தை கொடுத்து நீ அப்போ என்ன பண்ணேன்னு கேட்பார். அந்த கேள்வி வரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் எப்படிலாம் தடுக்க முடியுமோன்னு நினச்சி இவங்க தடுக்கணும்னு பார்க்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், நானும் தமிழன் தான், நான் பிஜேபியில் இருக்கிறேன். நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? முருகர் தமிழர் கடவுள். தமிழ்நாட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எந்த தமிழன் வேணாலும் முருகர் மாநாடு நடத்துவதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. இவனை நடத்தக்கூடாது அவனை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? முதல்ல நீங்கள் யாருன்னு கேட்குறேன். தமிழக அரசு மட்டும் தான் நடத்தணுமா? இந்து அறநிலையத்துறை மட்டும் தான் நடத்தணுமா? முதல்ல இந்து அறநிலையத்துறை நடத்தவே கூடாது தெரியுமா? உங்களுடைய வேலை என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஏதாவது கோவிலில் நிர்வாக பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணணும். ஏதாவது கோவிலில் தற்கார் பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணணும். ஏதாவது கோவிலில் சொத்து பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணணும். அதை விட்டுட்டு உன்னை முருகர் மாநாடு நடத்த சொல்லி யார் சொன்னா? இவங்க ஏன் முருகர் மாநாடு நடத்தினாங்கன்னா, இவங்களுக்கு இந்துக்களோட ஓட்டு வேணும். ஏன் 4 வருஷமா கழட்டி நின்றீங்களா? அப்போ நடத்த வேண்டியது தானே? ஏன் இப்போ நடத்தின? ஆட்சி முடியும் போது நடத்துகிற, ஆட்சி முடியும் போது தான் இவங்களுக்கு எல்லாமே வரும். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பாருங்க, ஆட்சி முடியும் போது தான் திமுக வைத்து கேள்வி கேட்குறான். இவங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் பேரணி நடத்துகிறான். ஏன்னாக்கா ஆட்சி முடியும் போது மக்களை கவரணுங்கிறது இவங்களோட எண்ணம். அதனால தான் முருக பக்தர் மாநாடு இவங்க நடத்துனாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. ஆனால் சார் இருந்தாலுமே சேகர் பாபு பாராட்டலாம்ல. அதாவது சனாதன ஒழிப்பு மாநாட்டிலையும் பங்கேற்கிறாரு, முருகன் மாநாட்டிலையும் பங்கேற்கிறார், அலையிலுயாலையும் பங்கேற்பார், அலையிலுயா 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 அதுலேயும் பங்கேற்பார். அவர் எல்லாத்துலேயும் பங்கேற்பார். ஏன்னா வேற வழி கிடையாது. அவர் கொத்தடிமை. திமுக கொத்தடிமைகள் இப்படி தான் இருப்பாங்க. அதனால இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் இது வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சரிவு சந்திக்கும் திமுக. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால எப்படியெல்லாம் இந்த மாநாட்டை கோர்ட் மூலமாக சரி என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் முருகன் அருளால் இந்த மாநாட்டை எதுவுமே பண்ண முடியல. இவர் சேகர் பாபு கேட்குறாருல, நான் அதாவது இவங்க கலந்துக்கிட்டாங்க, அவங்க கலந்துக்கிட்டாங்க, இவங்க கலந்துக்கிட்டாங்கன்னு ஏதோ என்ன அங்கேயோ கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்கங்கிற மாதிரி என்ன இவங்க கலந்துக்கிட்டாங்க. என்ன கலந்துக்கிட்டாங்க? நீ முறை பண்ணி நடத்தினியா அந்த மாநாட்டை? கிடையாது. அதாவது இவர் சொல்றார் முழுக்க முழுக்க முருகர் பக்தர்கள் கலந்து, நான் கிடையவே கிடையாது. அந்த மாநாட்டில் கலந்துக்கினவங்க முக்கியமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தொண்டர்கள் தான் கலந்துக்கிட்டான். திமுக என்னங்க?
கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவன். அதுவும் இல்லாமல் இந்து கடவுள்னால அறவே பிடிக்காது இவனுக்கு. இந்து கடவுள் பண்டிகைகளுக்கு வாழ்த்தே சொல்லாத ஒரு முதலமைச்சரை கூப்பிட்டு நீ உட்கார வச்சு நீ முருகர் மாநாடு நடத்தினா அதை ஏற்றுக்கிறதுக்கு இந்துக்கள் என்ன முட்டாள்களா? அறிவு கிடையாது எங்களுக்கு. எவன் முருகர் மாநாடு நடத்தினா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். அது இந்துக்களுக்கு ஆதரவான, இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வாதாடக்கூடிய இந்து முன்னணி நடத்தினா மட்டும்தான் அதை இந்துக்கள் ஏற்றுப்பாங்க. நீ யார் பெரியார் வழி வந்தவன், கடவுளை இந்து கடவுளை இல்லைன்னு சொல்றவன். நீ தீபாவளி பண்டிகை எப்படி நரகாசுரனை கொன்னாரு, எப்படி பூமியை பாயா சுருட்டினீங்கன்னு கேள்வி கேட்கிற ஆளுங்க நீங்க. இந்துவாக பிறந்தவர்களை விபச்சாரியின் மகள்கள் சொல்லக்கூடிய ஆளை நீங்க வச்சிருக்கிறீங்க. பட்டையான் நாமமான ஆபாசமா பேசக்கூடிய அமைச்சரை நீங்க வச்சிருக்கிறீங்க. நீங்க முருகர் மாநாடு நடத்தலாம், நாங்க நடத்தக்கூடாதா? நான் என்ன கேட்குறேன், கந்த சஷ்டி கவசத்தை அந்த கருப்பர் கூட்டம் அவ்வளோ கேவலமாக பேசினானே, அவன் மேலே நீ எடுத்த நடவடிக்கை என்ன? இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்த நீ? இன்னைக்கு அவன் நல்லா உலாவுறான், இன்னைக்கு அவன் ஆபாசமான கருத்துக்களை போட்டுட்டு தான் இருக்கிறான். அவனை அடக்க துப்பு இல்லை. முருகர் தமிழ் கடவுள்னு சொல்கிறல்ல, அந்த கருப்பர் கூட்டத்தை நீ என்ன பண்ண? அந்த சேனலை முடக்கணியா? ஒன்றும் கலட்டல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி முருகர் மாநாடு நாங்கள் தான் வெற்றிகரமாக நடத்தணும், இவங்க நடத்துறது சங்கிகள் மாநாடு எப்படி சொல்லுவ நீ? அதாவது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முருகரை பற்றி பேசுவதற்கு அருகதையற்ற நபர்கள் யார் பார்த்தீங்கன்னா திகாவும் திமுகவும், முக்கியமாக முக ஸ்டாலின். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். தீபாவளி பண்டிகையிலேயும் முருகரோட பங்கு இருக்கு, கிருஷ்ண ஜெயந்தியில முருகரோட பங்கு இருக்கு, ஒவ்வொரு இந்து பண்டிகையிலையும் முருகரோட பங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த இந்து பண்டிகைகளுக்கு நீ வாழ்த்து சொல்லாத நீ முருகரை பத்தி பேசுறதுக்கு என்ன உனக்கு தகுதி இருக்கு? இப்போ மட்டும் எப்படி உங்களுக்கு முருகர் மேல பாசம் வந்துருச்சு? இன்னைக்கு பார்த்தா சேகர் பாபுக்கு பாசம் வந்துருச்சு, செல்வ பெருந்தகைக்கு பாசம் வந்துருச்சு. இவரு முருகர் உங்களை கண்டிப்பாக தண்டிப்பாருன்னு சொல்றாரு. யாரு? திருமாவளவன் சொல்றாரு. யாரா நீங்களாம்? யார் நீங்க? திருமாவளவன் போது ஒரு கேள்வி வருது சார். அதாவது திருமாவளவனே சொல்லியிருந்தாரு, அதாவது முருகர் அவர்கள் பாஜக வந்தால் நிச்சயமா தமிழ்நாட்டில் முருகரே ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரையுமே போய் நீங்க அழைப்புதல் கொடுத்துருக்கிறீங்க, எதுக்காக? அப்புறம் நான் அப்படிதான் பண்ணுவோம் சார். ஏன்னா இது வெறுப்பேற்றுறதுக்கான விஷயமா இல்லை? எப்படி வேணா நீங்க எடுத்துங்க. அதாவது நீ வந்துட்டா நீ இந்துக்களுக்கு ஆதரவானவன், நீ வரலன்னா அப்போ நீ பேசுனது தப்பு. புரியுதா இல்லையா? நீ பேசுனத நாங்கள் இது கட்சியோடைய மாநாடு கிடையாது. இது திரும்ப திரும்ப சொல்றோம். இது பிஜேபி இதை நடத்தல, முருக பக்தர்கள் நடத்துறாங்க. அதை ஒருங்கிணைக்கிறது இந்து முன்னணி. இந்து முன்னணிங்கிறது ஒரு அமைப்பு. எப்படி இஸ்லாமியத்தில் நிறைய அமைப்புகள் இருக்கோ, எப்படி கிறிஸ்தவத்தில் நிறைய அமைப்புகள் இருக்கோ, எப்படி கிறிஸ்தவர்களை பாதுகாப்பதற்கு கிறிஸ்தவ கோவில்களை பாதுகாத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கோ, எப்படி முஸ்லீம் மசூதிகளை முஸ்லீம்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமைப்புகள் இருக்கோ, எஸ்டிபி மனிதநேயம் இது மாதிரி இருக்கா, அந்த மாதிரி இந்துக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பதற்கு ஒரு அமைப்பு தான் இந்து முன்னணி. அப்போ இந்து முன்னணி அதை ஒருங்கிணைக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? அப்போ இந்து முன்னணி செய்யாமல் என்ன லஷ்கர் இ தொய்பா செய்வாங்களா? முருகர் மாநாடா? இல்லை ஜெய்ஷி முகமது செய்வாங்களா? எவன் செய்வான்? இந்துக்களுக்கு எவன் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறானோ அவன் தான் இதை செய்ய முடியும். அப்போ அல்லேலூயா பாபுல அதை செய்ய முடியாது. இன்னைக்கு நீ முருகர் பக்தர் மாநாட்டு நீ ஒன்று நடத்திட்டாங்க, போய் அல்லேலூயான்னுவ. அப்போ நீ யார்? நீ அப்ப நீ யார்? நீ எம்மதமும் சம்மதம் எல்லாத்துலயும் இருக்கணும்ல. ஆனா வாழ்த்து சொல்ல மாட்டிய. அப்ப வாழ்த்து சொல்லு. அப்ப அதுல மட்டும் மூட நம்பிக்கை இருக்கு, மத்த மதத்துல மூட நம்பிக்கை கிடையாதா? அப்ப நீ எப்படி சொல்ற? நீ மத்தமா இப்போ தீபாவளி பண்டிகையில மூட நம்பிக்கை இருக்குன்ற, கிருஷ்ண ஜெயந்தில மூட நம்பிக்கை இருக்குன்ற, அப்போ உனக்கு ரம்ஜான்ல மூட நம்பிக்கை கிடையாதா? கிறிஸ்துமஸ்ல மூட நம்பிக்கை கிடையாதா? அப்ப எல்லாத்தையும் நீ சமமா பாரு. அப்போ உண்மையிலேயே மதச்சார்பு இல்லாம அனைத்து மதத்தையும் சமமா பார்க்கறது பிஜேபி. ஏன்னா பிஜேபி அனைத்து விழாவுமே நடத்துது. நான் கேட்குறேன், நீ ரம்ஜானுக்கு நோன்பு கஞ்சிக்கு அரிசி கொடுக்குறல, யாரு கொடுக்குற? தமிழக அரசு கொடுக்குறல. என்னைக்காவது மாரியம்மன் கோயிலுக்கு திருவிழாவுக்கு நீ கேழ்வரகு கம்போ கொடுத்துருக்கிறியா? கொடுத்ததுக்கு. அப்போ இது பேர் மதச்சார்பற்ற அரசா? இது எல்லாத்தையும் நீ ஒன்னா பாரு. நீ சர்ச்சை பராமரிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறிய, இன்னைக்கு கோவிலை பராமரித்து பணம் கொடுக்குறியா? என் பணத்தை எடுத்து எனக்கே கொடுக்குற. நீ சர்ச்சுக்கு கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கொடுக்குற, மசூதிக்கு கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கொடுக்குற. ஆனா எங்க கோவில நீ சரி பண்றதுக்கு மட்டும் இந்து அறநிலைத்துறை நாங்க கொடுத்த காசு எடுத்து திருப்பி நீ எங்களுக்கு கொடுக்குற. அப்ப இது எது மதச்சார்பற்ற அரசு? அப்போ உன்னுடைய அரசாங்கம் மக்களாக கொடுக்கக்கூடிய வரி பணத்தை எடுத்து கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கும் கொடுக்குற. ஆனா இந்து அறநிலைத்துறையோட காசு எடுத்து தான் நீ கோவிலுக்கு கொடுக்குற. இந்து அறநிலைத்துறை காசுங்கிறது கோவிலோட காசு. ஆனா மசூதியோட காசு மசூதிக்கு போயிடும், சர்ச்சோட காசு சர்ச்சுக்கு போயிடும். ஆனா அவங்களுக்கு எங்களோட வரி பணத்தை எடுத்து கொடுக்குற. இது என்ன? இது பேர் மதச்சார்பற்ற அரசா? இது மதச்சார்பற்ற அரசுனா 3 பேருக்கு சமமா பார்க்கணும். நீ இந்து மதத்தை ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்னைக்கு இந்துக்களோட ஓட்டு வேணுங்கிறதுக்காக நீ முருகர் பக்தர் மாநாடு நடத்தினா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? நீ நடத்தின மாநாடு முருகர் பக்தர் மாநாடு கிடையாது, அது திமுக மாநாடு. முக ஸ்டாலின் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக முக ஸ்டாலின் புகழ் பாட வேண்டும் அங்க வந்தானுங்களே. அந்த மாநாடு நல்லா கேட்டீங்களா? எவனாச்சும் ஒருத்தன் முருகரை பத்தி பேசினானா? எவனா ஒருத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ வந்தாங்க, நீ வெளிநாட்டுல இருந்துலாம் வந்தாங்க. நீ எவனாவது ஒருத்தன் முருகரை பத்தி பேசினானா, முருகர் வரலாறை பத்தி பேசினானா, முருகர் பாடலை பத்தி எவனா பாடினானா?
இல்லை கந்த சஷ்டி கவசத்தை எவனா பண்ணான்னா இன்னைக்கு விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே தினமும் கந்த சஷ்டி கவசம் பாடுறான். இன்னைக்கு கடந்த ஒரு வாரமாகவே ஒவ்வொரு குழுவாக போய் இன்னைக்கு அங்கே மாநாடு நடக்கிறது கந்த சஷ்டி கவசம் பாடுறாங்க. அப்போ அது மாநாடா முருகரை பற்றி பேசாமல், முருகரை பெருமையாக பேசாமல், முருக பக்தர் மாநாடு நடத்துகிற, அதாவது ஸ்டாலினை பற்றி பெருமையாக பேசுறது பெரும் மாநாடா? அது ஸ்டாலின் மாநாடு. உண்மையான முருகன் மாநாடு 22ஆம் தேதி நடக்க போது பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையான முருகன் மாநாடு. அது நடந்து முடிஞ்ச உடனே கண்டிப்பாக இந்து அறநிலையத்துறை பதவி இவர்கிட்ட பிடிக்கிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மிகப்பெரிய பிரச்சனை குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா கீழடி அந்த ஆய்வு நிகழ்வு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் வந்த உடனே இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது, சில ப்ரூஃப்ஸ்லாம் கொடுங்க அப்படின்றாரு. இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீரமணி தலைமையிலையும் முத்தரசன் அவர்கள், தமிழ் சங்கப்பாடி எல்லாமே சேர்ந்து அறப்போராட்டம் நடத்துகிறாங்க. ஏன் எங்களுடைய திராவிடம்ன்ற அந்த மிகப்பெரிய ஒரு பெருமையை எங்களுக்கு உலகத்துக்கு காட்ட விரும்ப மாட்டேன்றீங்க நீங்கள்? எந்த அளவுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து காட்டுறாப்புல, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடியே வந்தது தமிழக நாகரிகம் அப்படின்ட்டு. ஒரு தமிழராக இது ஏன் ஏற்றுக்க மறுக்கிறீங்க? நானும் தமிழன் தான், நீங்களும் தமிழன் தான், கேட்குறவங்களும் தமிழன் தான். நாம் உலக நாடுகிட்ட அசிங்கப்பட முடியாது. இதை நாம் கேட்குறோம். நாம் கேட்குறதுக்கே நீங்கள் பதில் சொல்லலை. ஒரு நாகரிகம் பழமையான நாகரிகம்னா அதை உலகம் ஃபுல்லாக ஏற்றுக்கணும், உலக நாடுகள் ஏற்றுக்கணும், ஐநா சபை ஏற்றுக்கணும். முதல்ல மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி உலக நாடுகள் ஒரு யுனெஸ்கோவில் ஒரு விஷயம் வரதா இருந்தாலும் சரி, ஒரு கின்னஸ் ஒரு விஷயம் வரதா இருந்தாலும் சரி, உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கிறதா இருந்தாலும் சரி, புவிசார் குறியீடு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இன்றைக்கி உலகம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான தகுந்த சான்றுகளை நீங்கள் கொடுக்கணும். இவங்க என்ன கேட்குறாங்க? சில பேர் சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த கொஸ்டின்ஸை கிளாரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இவ்வளோதான். நீ கொடுத்துருக்குற நீ கொடுத்தது 10 இல்லைங்கிறாங்க. எப்படி? நீ 2 பொருள் தான் கொடுத்துருக்க, இந்த 2 பொருள்லேருந்து இதை நான் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி இந்த 2 பொருள்லேருந்து மட்டும் நீங்கள் இது இவ்வளோ நாள் பழமையானது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அது இல்லாமல் இது எந்த லேயரில் எடுக்கிறீங்க? முதல் லேயரில் எடுத்தீங்களா, 2வது லேயர், 3வது லேயரில் எடுத்தீங்கன்னா லேயர் தான். ஏன்னா இன்றைக்கி பூமியோட நிலப்பரப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மேலே 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 போயிட்டுருக்கு. அது கீழேருந்து மேலே மேலே அப்போ அந்த அடுக்கு பார்ப்பாங்க. ஒரு அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு கீழே. அப்போது உண்மையான நாகரிகம் எங்கே இருக்குனாக்கா பூமிக்குள்ளே தான் உண்மையான நாகரிகம். இன்னைக்கு புதஞ்சி தான் போயிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா குமரி கண்டமே கடலுக்குள்ளே இருக்கதா சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு நாகரிகமும் அழிந்து கொண்டே தான் போகுது, புது நாகரிகம் வளர்ந்து கொண்டே தான் இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சைனா நாகரிகம், எகிப்து நாகரிகம், இதெல்லாம் மிக பழமையான நாகரிகம். இதெல்லாம் உலகம் ஏற்றுக்கொண்ட நாகரிகம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய நாகரிகம் பார்த்தீங்கன்னாக்கா சிந்து சமவெளி நாகரிகம். அதை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டது. அதே போல் இன்றைக்கி தமிழ் மூத்த மொழி, பல அறிவியல் சான்றுகள் இருக்குது. அது இன்றைக்கி உலகம் ஏற்றுக்கொண்டு விட்டுச்சு. இன்றைக்கி வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழும் சமஸ்கிருதம் தான். இதை உலகம் ஏற்றுக்கொண்டு விட்டது. ஏன்னா அதுக்கான சான்றுகள் நம்ம கொடுத்துட்டோம். அப்போ நீ கொடு. இப்போ நான் மத்திய அரசு ஏற்றுக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ மத்திய அரசு ஏற்று ஒரு அறிவிப்பானையை வெளியிடுதுன்னு வச்சுங்களேன். இது தாயா ரொம்ப பழசு. 3500 ஆண்டுக்கு முன்னாடியே இங்கே தமிழை இங்கே நாகரிகத்தில் செலுத்தி வாழ்ந்தான்னு ஒரு அறிக்கையை உலக நாடுகளுக்கு கொடுத்தா, இங்கே கேட்குற இந்த ப்ரொஃபஸர்ஸ், இப்போ நீ கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா, சில கேள்விகள்லாம் விளக்கம்லாம் கேட்டிருக்காங்களா, இந்த ப்ரொஃபஸர் தவிர்த்து உலக நாடுகள் இருக்கக்கூடிய இவர்களுக்கும் மேலனா இருப்பான் கொம்மை. அவன் கேட்பான் கேள்வி, பதில் சொல்ல நீ ரெடியாக இருக்கியா? அப்போ யார் தலை குனிறது? நீ தலை குனிவியா? அப்போ மு க ஸ்டாலின் போயிட்டு அறிக்கை கொடுப்பாராங்க. உலக நாடுகள் கேட்கும் போது நீ எப்படியா நீ சிந்து சமவெளியை, ஹரப்பாவை விட, சைனாவோட இது உன்னுடைய நாகரிகம் பழமையான நாகரிகம் நீ எப்படி சொல்லணும்? கேள்வி கேட்க மாட்டான். அப்போ கேள்வி கேட்கணும், பதில் யார் சொல்லணும்? நீ சொல்லுவியா பதில்? இந்திய பிரதமர் சொல்லணும், இந்திய தொல்லியல் துறை சொல்லணும், நீ சொல்ல முடியாது. அப்போ நீ முதல்ல இந்திய அரசு கேட்குற தரவுகளை நீ கொடு. அப்புறம் இந்திய அரசு அதை உலக நாடுகளுக்கு ஒப்புவிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம்? இப்போ நீ யோகா தினத்தை இன்னைக்கு எல்லாருமே கொண்டாடலையா? யோகா இன்னைக்கு எவ்வளோ பழமையானது, யோகானால எவ்வளோ நல்லது நடக்குதுன்னு இன்னைக்கு உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டுச்சு இல்லையா? அதே போல தான். அதே போல் நீ சான்றுகளை கொடுன்னு கேட்குறாங்க. நீ சும்மானா ஒரு 4 பேப்பரை கொடுத்துட்டு இதுதான் அறிக்கை, இது 700 பக்கத்தை கொடுத்துட்டு இதுதான் அறிக்கை, இது நீ அறிவிச்சிருவாங்களா? நானும் தமிழன் தான். நான் அவமானப்பட விரும்பவில்லை இந்த விஷயத்தில். எந்த தமிழனும் அவமானப்பட விரும்ப மாட்டான். உண்மையான சான்றுகளை கொடுத்தாக்கா கட்டாயமாக அறிவிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு பிரதமராகத்தான் நரேந்திர மோடி இருக்கிறார். இன்னைக்கு எங்கே போனாலும் தமிழை உயர்த்தி பிடிக்கிறாரு. இப்படி கரெக்டான சான்றிதழை கொடுத்தாக்கா நீ என்ன கொம்பம் இப்போ வெளியே போய் சொல்றது? உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து தமிழோடைய பாரம்பரியம், தமிழோடைய நாகரிகம் தான் உலகின் தொன்மையான நாகரிகம், பழமையான நாகரிகம் என்று அறிவிக்க தயங்காதவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவர் மாற்றாந்தான மனப்பான்மை என்றைக்குமே தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் தமிழ் மொழியும் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் சும்மா மத்திய அரசை குறை சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுக்கு ஏதாச்சும் இவங்க மேலே ஒரு பிரச்சனை வரும்போது அதை மடைமாற்றுவதற்காக இன்னைக்கு பாருங்க, இப்போ அடுத்த மாதம் உங்களுக்கு திரும்ப 4வது முறையாக கரண்ட் பில் ஏற்ற போகிறாங்க. அப்போது மக்களுக்கு தெரியக்கூடாது, அதை மடைமாற்ற வேண்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன், 11 வருஷத்தில் எந்த ரயில்வே டிக்கெட்டும் ஏறலை. ஆனால் நீ 11 வருஷம் நீ அந்த 4 வருஷத்தில் பால் விலை ஏற்றிட்ட, சொத்து வரி ஏற்றிட்ட, இது நம்ம மின்சார கட்டணத்தை 4 தடவை உயர்த்திட்ட.
இனி எல்லாத்தையும் கட்டுமான பொருட்களோட எல்லா விலையுமே உயர்ந்து போச்சு. இன்னைக்கு அதை கேள்வி கேட்கக்கூடாது, மக்களை மழுங்கடிக்க வேணும். இப்போ தொகுதி மறுவரைன்னு அதை ஒரு மாதம் ஓட்டினாரு, நீட் தேர்வு ஒரு மாதம் ஓட்டினாரு, இப்போ கீழடியை ஓட்டுறாரு. இவங்களுக்கு மத்திய அரசை குற்றம் சொல்லிட்டு இவங்க ஊழல் செஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும், மக்களை திசை திருப்பணும். ஆனால் படித்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த கீழடின்றதை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே எங்களுக்கு பெருமையான விஷயம்தான். அது உண்மையாக இருந்தால் பொய்யான ஒரு விஷயத்தை நீ உண்மையாக என்று அறிவின்னு சொன்னால் அதை அறிவிக்க முடியாது என்பதில் தமிழர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. கீழடியில் வரும்போது நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம டாக்டரேட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், ஒருத்தர் பிஹெச்டி பண்ணுறாரு, ஒரு டாக்டரேட் பண்ணுறாருனாக்கா அவர் என்ன பிஹெச்டினாவே உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளை ஒரு சப்ஜெக்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆராய்வாங்க. ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த சப்ஜெக்டை வந்து மக்கள் முன்னாடி தான் கடைசி பாயிண்ட் அவங்க வைவான்னு சொல்லுவாங்க. அதை கரெக்டுங்களா? அந்த வைவான்னு சொல்லுவாங்க. அந்த வைவாவில் என்ன நடக்கும்னாக்கா அவருடைய ப்ராடக்ட்டை அவருடைய அந்த அறிக்கையை கொண்டு போவார். கொண்டு போயிட்டு நான் இது மாதிரி இந்த ப்ராடக்ட் மேலே நான் வந்துட்டு இவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கேன், இது இவ்வளோ விஷயம் இருக்குது, இதில் இவ்வளோ விஷயம் சொல்லும் போது அங்கே யார் யார் இருப்பாங்க அப்படின்னா பொதுமக்களும் இருப்பாங்க, அதில் படிக்காதவனும் இருப்பான், படித்தவனும் இருப்பான், அது இல்லாமல் ப்ரொஃபஸர்ஸும் இருப்பாங்க, பல அறிஞர்கள் இருப்பாங்க, இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே பிஹெச்டி பண்ணவனும் இருப்பான். அப்போது அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ வந்துட்டு கரெக்டான ஒரு காரணத்தை பதிலை சொல்லணும். அவங்க கேட்கக்கூடிய காரணங்கள் என்னன்றதுக்கும் நீ பதில் சொல்லணும். இப்படிலாம் கொடுத்தாதான் அந்த காரணம் அவங்களுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு அந்த பொருளுக்கான பிஹெச்டியே கிடைக்கும், டாக்டர் பட்டமே கிடைக்கும். நீ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அங்கே போய் இதுதான் இது நீங்கள் டாக்டர் பட்டம் கொடுத்து தான் ஆகணும்னா எப்படி கொடுத்துருவாங்களா? நீ மக்களை திருப்திப்படுத்தணும். உனக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும். இந்த கேள்வி எந்த கேள்விக்குமே நீ பதில் சொல்லாமல் எனக்கு பிஹெச்டி டாக்டர் பட்டம் கொடு, எனக்கு பிஹெச்டி டாக்டர் பட்டம் கொடுத்தா கொடுத்துருமா யூனிவர்சிட்டி? அது போல தான் இன்றைக்கி ஸ்டாலினோட கதையும். நீ சும்மானா ஏதோ ஒன்று தோண்டி எடுத்துன்னு போய் காமிச்சிட்டு எனக்கு நாங்கள் தான் பழசுன்னு சொல்லிடுவாங்களா? அதற்கான சான்றுகளை உங்களுக்கு கொடுக்கணும். அடுத்த ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது, ஸ்டாலின் அவர்கள் வந்து இஸ்ரேல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ட்வீட் போடுறாரு, ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை எதுவுமே பார்க்கவே மாட்டேங்கிறாரு. அவர் மட்டும் கிடையாதுங்க, நம்ம உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், நம்ம இப்போ சண்முகம் வந்திருக்காருல நம்ம கம்யூனிஸ்ட்லேருந்து, இவங்க யாராக இருக்கட்டும், இவங்களாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு பிறலன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு தாய்க்கு இவங்க பிறலன்னு நினைக்கிறேன். ஒன்று இஸ்ரேல் தாய்க்கு பிறந்திருப்பாங்க, இல்லை ஈரான் தாய்க்கு பிறந்திருப்பாங்க, இல்லை பாகிஸ்தான் தாய்க்கு பிறந்திருப்பாங்க, இல்லைன்னா இந்த காங்கிரஸ் எங்கே ஆளுகிறதோ அந்த ஸ்டேட்டோட தாய்க்கு பிறந்திருப்பாங்க. ஏன்னா நாம் வாழ்கிறது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி தான் பேசணும், கரெக்டுங்களா? ஆனால் இங்கே இருக்கிற எவனுமே தமிழ்நாட்டில் நடக்கிறத பற்றி பேச மாட்டானுங்க. நான் சொல்கிறது எதிர்கட்சிங்க, திமுகவுடைய உடன்பிறப்புகளும் திமுகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சொம்படிக்கக்கூடிய ஊடகங்கள் யாருமே தமிழ்நாட்டில் கற்பழிப்பு நடந்தால் அதை பேச மாட்டாங்க. உத்தரப்பிரதேசில் ஒரு கற்பழிப்புங்க, மோடி கம்முன்னு இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. குஜராத்தில் ஒரு கலவரங்க, மோடி கம்முன்னு. ஆனால் இங்கே மலம் கலப்பான், அதை பற்றி அவனும் பேச மாட்டான். இங்கே டாஸ்மார்க் சாராயம் குடிக்க, அது இல்லாமல் கள்ளச்சாராயம் குடிச்சு 69 பேர் சாவான், இங்கே கேட்க மாட்டான். ஆனால் உத்தரப்பிரதேச சாராயம் விற்கிது பாரு, குஜராத்தில் கள்ளச்சாராயம் விற்கிது பாரு, குஜராத்தில் அபீன் விற்கிது பாரு, இங்கே எதுவுமே விற்கலையா? அப்போ நீ இங்கே பேசுக்கண்ணா, நீ முதல்ல இங்கே பேசு. இங்கே எதுவுமே நடக்கலை, இங்கே நாங்கள் பரிசுத்தமாக எங்கள் ஆட்சி நடக்குது அப்படின்னா நீ அடுத்த மாநிலத்தை பற்றி அடுத்த ஸ்டேட்டை பற்றி பேசலாம். நான் கேட்குறேன், இப்போ வந்துட்டு இஸ்ரேல் பண்ணுறாங்க இல்லையா, இஸ்ரேல் பண்ணுறது தப்புன்னா பாகிஸ்தான் பண்ணது என்ன? இஸ்ரேல் அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான், அவனை போய் நோண்டினது யாரு? அமாஸ் இயக்கம். இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, அமாஸ்ன்ற பேர் அவங்க வாயில் வருதா பார்த்தீங்களா? எவன் வாயில் அமாஸ்ன்னு வராது. பாலஸ்தீன மக்கள் கஷ்டப்படுறாங்க, சொத்துக்கு கஷ்டப்படுறாங்க, பாலஸ்தீன மக்கள் தாக்கப்படுறாங்க, பாலஸ்தீன குழந்தைகள் தாக்கப்படுறாங்க. ஏன்டா பாலஸ்தீனம் சொல்கிற? அமாஸ் தீவிரவாதின்னு சொல்லு. எவன் வாயிலும் அமாஸ் தீவிரவாதின்னு வருதா? அங்கு போர் நடப்பது பாலஸ்தீனத்திற்கு எதிராக கிடையாது, அமாஸ் தீவிரவாதத்துக்கு எதிராகத்தான் அங்கே போர் நடக்குது. எப்படி நம்ம பாகிஸ்தான் நாட்டுக்கு நம்ம போர் தொடங்கல? அங்கே இருக்கக்கூடிய லக்ஷரி தொய்பா, அங்கே இருக்கக்கூடிய ஜெய்ஷி முகமது, அங்கே இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக தான் பாகிஸ்தான் இன்னைக்கு இந்தியா போர் தொடங்குது. அதே போல தான் அங்கேயும் இஸ்ரேலில் நடப்பதும் தீவிரவாதத்துக்கு எதிரான செயல் தானே தவிர, இஸ்ரேல் அமைதியாக இந்த இஸ்ரேல் மேலே 1400 பேர் கொன்னது யாரு? நைட்டோட நைட்டாக உள்ளே புகுந்து கொண்டு பனை கைதில் பிடிச்சி வந்தது யாரு? பாலஸ்தீனம் கிடையாது, அமாஸ் தீவிரவாத இயக்கம். அப்போ நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இங்கே கோவையில் நடந்த அந்த பிளாஸ்டரியே இன்னும் கூட சிலிண்டர் வெடிப்பு தான் நம்ம மு க ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. அதை ஒத்துக்கிட்டாரு, அது தீவிரவாத வெடிப்பு இன்னும் கூட சொல்லலையே அவர். அப்படி இருக்கும்போது இவங்ககிட்ட நம்ம வந்துட்டு இதே தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசவே முடியாது அவங்ககிட்டலாம். ஆனால் இப்போ ஐஎஸ்ஐ சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் நியூஸாக வர ஆரம்பிச்சிருச்சே சார். முதல்ல கேரளாவில் தான் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நான் ஏற்கனவே நிறைய சேனலில் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு எங்கே வேணாலும் தப்பு பண்ணிவிட்டு, எங்கே வேணாலும் கள்ளக்கடத்தல் பண்ணிவிட்டு, எங்கே வேணாலும் இன்றைக்கி பதுங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது தமிழ்நாட்டிலையும் கேரளாவில் மட்டும்தான். இன்றைக்கி கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமே அங்கே இருக்குது. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தீவிரவாதத்துக்கு ஆதரவான ஒரு சாம்ராஜ்யம். அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, வெள்ளிக்கிழமை லீவு விடக்கூடிய கிராமங்கள் கூட இன்றைக்கி அங்கே இருக்குது. பள்ளிகளுக்கு
கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லீவு விடக்கூடிய இன்னைக்கு பள்ளிகள் கூட இன்னைக்கு கேரளாவில் இருக்குது. அதே போல் இங்கே நீங்கள் காட்டுமன்னார் கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காட்டுமன்னார் கோவில்லேருந்து நீங்கள் இன்றைக்கி ராமநாதபுரத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கக்கூடிய இடமாக தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகமாக என்ஐஏவால் கைது செய்யப்படுறவங்க எங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் தான் இருக்காங்க. அதில் திருநெல்வேலியிலையும் இருக்காங்க, அந்த பகுதி காட்டுமன்னார் கோவிலையும் இருக்கிறாங்க, ராமநாதபுரத்துலையும் இருக்கிறாங்க, கீழக்கரையில் இருக்கிறாங்க. இன்றைக்கி கைது செய்யப்படுறவங்களாம் இவங்க தான். இதில் முக்கியமானவ இப்போ கைது செய்யப்பட்ட ஒரு ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான வேலையை செஞ்சுருக்காரு பாருங்க. அந்த சிறுவர்கள் அந்த இளைஞர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு அவர்கள் மடைமாற்றப்படுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளவு இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கி சிறையில் இருக்காங்க தெரியுமா? மூளை செயலை தெரியாதனமாக தவறு பண்ணிவிட்டு இன்றைக்கி எவ்வளவு இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கி உள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தப்பாக அவங்கள வந்து கைட் பண்ணுறாங்க. அவங்கள வந்து அவங்க அந்த இளைஞர்கள் நீ படித்து முன்னேறுன்னு யாருமே சொல்கிறது கிடையாது. இப்போ எப்படி திருமாவளவன் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தர் மேலேயும் 10 கேஸ் இருக்கணும், அப்படி இருந்தால் தான்டா நீ சிறுத்த அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அது போல தான் இன்றைக்கி இஸ்லாத்துலேயும் அந்த மூளை சிலை செய்யப்படுறார்கள். நாம் நம்ம மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவனே நீ வெட்டுங்கள் குத்துங்கள்னு இன்னைக்கு நிறைய பேர் நீ பப்ளிக்காகவே பேசுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஒன்று என் மதத்துக்கு மாறு, இல்லை எனக்கு ஜிசா கட்டு, இல்லைன்னா உனக்கு மரணம் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி வெளிப்படையாகவே பேசுகிறான். இன்றைக்கி வெளிப்படையாகவே பொதுமக்கள் முன்னாடியே அவங்களுடைய மேடைகளில் நீ நிறைய பேர் வெளிப்படையாகவே பேசுகிறான். இதை கேட்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, ஓ நமக்கு அல்லாஹ் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு போல்றன்னு சொல்லிட்டு அவர்கள் மடைமாற்றப்பட்டு இன்றைக்கி இந்த மாதிரியான பயங்கரவாத செயலில் வந்து ஈடுபடக்கூடிய நபர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஐஎஸ் பயங்கரவாதிகளாக இருக்கட்டும், இவங்க ஆட்கள் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அதிகமாக போகிறாங்கன்னா இந்தியாவில் தான் போகிறாங்க. இவங்க மூளை செலவு செய்யப்பட்டு இங்கே தான் அனுப்புகிறாங்க. அது தென்னிந்தியாவில் நிறைய பேர் போகிறாங்க. இன்றைக்கி சார் அண்ணாமலை ப்ரெஸ் மீட் கொடுத்தாப்புல சார், அதில் வந்து அவர் சொல்லும்போது வந்து அது அதிமுக ஆட்சி கிடையாது, பாஜகவின் ஆட்சி அப்படின்ற மாதிரி அவருடைய இதை சொல்கிறாரு. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து அண்ணாமலையோட தரப்போட வாதம், எங்களோட வாதம் என்ன பண்ணால் திமுக ஆட்சியிலேருந்து அகற்றணும், அதுக்கு வந்து அதிமுக ஆட்சி வேணும் அப்படின்ற மாதிரி. ஏன் தலைவர்களுக்குள்ளேயே இந்த முரண்பாடு இது? இல்லை, அவர் அண்ணாமலை என்ன சொன்னார்னா அதை நம்ம தெளிவாக அந்த அவருடைய பேச்சு நம்ம கேட்டோம்னா, நிருபர் கேட்குறாரு, என்ன கேட்குறோன்னா, இங்கே அதிமுக கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும், அது அப்படி தான் இன்றைக்கி திமுக விரட்டணுன்னாக்கா அதிமுக கூட்டணி ஆட்சி அமையணும்னு சொல்கிறாங்களே. இன்றைக்கி நான் பாஜக கூட்டணி ஆட்சி அமையணும்னு தான் நான் சொல்கிறேன், என்னோட ஆசை தான், அது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது வந்துட்டு இதற்கெல்லாம் பதிலில் வந்து நயினாரானந்த் தான் சொல்லுவார், நான் சொல்ல மாட்டேன், என்னை வந்து தயவு செஞ்சு மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கி என்னென்னலாம் பேசுகிறாங்க அவரை. அவர் தெளிவாக சொல்லிட்டார், பாஜக ஆட்சி அமைனது தான் என்னோட ஆசை. அது ஒவ்வொரு பாஜக தொண்டனுக்கும் அந்த ஆசை இருக்குங்க. அது அண்ணாமலைன்னு கிடையாது, ஒவ்வொரு பாஜக தொண்டனுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய ஆட்சி தமிழகத்தில் அமையாதா அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா தொண்டனுக்குமே இருக்கும். அது எல்லா தொண்டனுமே அந்த ஆசையை வந்து வெளிப்படுத்துவாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து. அதே போல தான் அண்ணாமலையானவர்கள் அவரோட ஆசையை வெளிப்படுத்தினார். பாஜக ஆட்சி அமைந்தால் நன்றாக இருக்கின்றது அவரோட தனிப்பட்ட ஆசை. அதை பேசிட்டு உடனேவே சொன்னார், கூட்டணி ஆட்சியை பற்றிலாம் நீங்கள் நயினாரானந்த் தான் பேசணும், என்கிட்ட பேசக்கூடாது, தயவு செஞ்சு என்னை வாயை கிளறி என்னை மாட்டி விட்றாதீங்க அப்படின்னு அதையும் சொல்லிட்டார். ஆனால் அந்த ஒத்த கருத்தை மட்டும் இன்றைக்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறாரு. எனக்கு தந்தி டிவி விவாத நிகழ்ச்சியில் இந்த சேலம் மணிகண்டன் ஒருத்தர் பேசுகிறார். அதாவது அந்த கொசுவெல்லாம் அடித்து விரட்டுங்கன்றார். எவ்வளோ திமிர் பாருங்க அவனுக்கு. நான் உண்மையிலே சொல்கிறேன், நீ உண்மையிலே ஆண் மகனாக இருந்தால், நீ திராணி உள்ளவனாக இருந்தால் பொது வழியில் வந்து நீ பேசி பார்க்கலாம். அண்ணாமலையை பற்றி நீ பொது வழியில் வந்து பேசு. அவர் வந்து கொசு முதல்ல விரட்டி அடிங்க, கொசுங்கிறாருங்க. நீ 234 தொகுதி நடைபயணம் போய் நீ கட்சி இந்த அளவுக்கு வளர்த்தி வச்சவரை போய் நீ கொசுன்னு சொல்கிறேன். நீ யாருடா முதல்ல? நீ யார் முதல்ல? நீ எல்லாம் அண்ணாமலை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஒரு டிவி சேனல் கிடச்சிருச்சு, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா நீ யாரை வேணா என்ன வேணா பேசுவா? நீ எவ்வளவு பெரிய இடத்த வந்து உதறி தள்ளிட்டு இன்னைக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில் இவ்வளவு செல்வாக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு நபரை போயிட்டு நீ கொசு அடித்து வெட்டுற மாதிரி வெட்டுங்கன்னு சொல்றிய. யார் சொல்ற நீ? அப்போ ஒவ்வொரு தொண்டனுக்கும் கோபம் வருங்க. அண்ணாமலை அண்ணன் சொன்னாலும் கோபம் வரும், நயினார் அண்ணன் சொன்னாலும் கோபம் வரும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் யாரை சொன்னாலும் ஒவ்வொரு தொண்டனுக்கும் கோபம் வரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவ்வளவு வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சுருக்கிறாங்க. தமிழிசை அக்காலேருந்து இன்னைக்கு எச்ராஜானிலேருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த காலகட்டத்தில் அண்ணாமலை என்ன நிறைய வேலை செஞ்சுருக்காரு. இன்றைக்கி பட்டி தொட்டி எங்கே எடுத்துகிட்டு போயிருக்காரு? தமிழ்நாடு முழுக்க அதாவது தமிழ்நாடு ஒரு சில இடத்துல தெரிஞ்ச பாஜகவை இன்றைக்கி பட்டி தொட்டி கிராமம் முழுக்குமே எடுத்துகிட்டு போனது அண்ணாமலை. அதில் மாட்டுக்கு எடுத்துருக்க முடியாது. அதனால் இவர் இந்த அரசியல் விமர்சகர் இந்த டிவி முன்னாடி வச்சுக்கிட்டு இவர் இப்படிலாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எவ்வளவு கேவலமான அவர் கொசு வெட்டுற மாதிரி வெட்டுன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சரி, ஓகேண்ணா, உங்களை அற்புதமான கருத்துக்களை இளையபாதனோட பார்த்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.